சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அடுத்த பாடலை படிக்கலாம். மனதே கல்லால் எனக்கன்றோ தெய்வ மௌன குரு ஆகி வந்து கை காட்டி எனதாம் பணியற மாற்றி அவன் இன்னருள் வெள்ளத்து இருத்தி வைத்தாண்டி மனதே கல்லால் எனக்கன்றோ தெய்வ மௌன குரு ஆகி வந்து கை காட்டி எனதாம் பணியற மாற்றி அவன் இன்னருள் வெள்ளத்து இருத்தி வைத்தாண்டி சங்கர சங்கர சம்போ. மேலும் மேலும் தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த பாடல்கள் எல்லாம். எனக்கு மனசு கல்லாலே ஆயிருக்கு. இது அடிக்கடி சொல்கிறார் தாய்மானவர். என்ன சொன்னாலும் என் புத்தியில் உரைக்கிறதே இல்லை. எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை. யான் எனும் அகந்தைதான் எள்ளளவும் மாறவில்லை இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறார். நிறைய படிச்சு விட்டேன், ஆனாலும் என்னுடைய சுபாவம் போகிறதே இல்லையேங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லுவார், சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றியே. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி பேதமையால் வெம்மாய காட்டினில் அலைந்தேன் அந்தோ விதிவசமே. சும்மா இருக்க சுகம்னு சொன்னாதான், வேதங்கள்லாம் சொல்லித்தான் சும்மா இரு சுகம்னு சொல்லித்து. சும்மானா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன். சுகமோ துக்கமோ வந்தால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் சும்மா இருக்குது. பற்றி கவலைப்படுறதில்லை. சுகம் வந்ததுனால குதிக்கிறது இல்லை, துக்கம் வர்றதுனால துவண்டு போகிறதில்லை. துன்பத்தில் துடியாமலும் இன்பத்தில் துள்ளாமலும் இருப்பதே சும்மா இருப்பதாகும். சும்மா இருக்க சுகம் என்று ஸ்ருதியெல்லாம் சொல்லியிருக்கு, வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு, உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லியிருக்குன்னு அர்த்தம். ஸ்ருதினா உபனிஷதங்கள்லாம் சொல்லியிருக்கு. சும்மா இருக்க சுகம் சுகம் என்று ஸ்ருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் விடாமல் சொல்கிறது. எந்த உபனிஷத்தை எடுத்து பார்த்தாலும் கடைசியில் அந்யாவாச்சோ விமுஞ்சத, எல்லாத்தையும் விடு. ஏதது அமிர்தஸ்ய சேதுஹு, சத்தியம் பிரம்மனை மாத்திரம் புரிந்து கொண்டு மற்றதெல்லாம் புருஷ ஏவேதம் விஸ்வம் கர்ம தபோ பிரம்ம பராமிருத்தம். அப்புறம் பிரம்மை வேத அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணதோத்தரேன. எந்த மந்திரத்தை எடுத்தாலும் சரி பிரம்மைவ சத்தியம்னு சொன்னால் அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அதில் சும்மா இருக்க சுகம் சுகம் என்ற சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும், நிரந்தரம் சொல்லியிருக்கு. ஆனால் கேட்டேன், சொல்லவும் கேட்டும், அதை படிச்சிருக்கேன், பெரியவங்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். அறிவின்றியே என் சுபாவத்தை நான் விடலை. பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி, குரு வேற அதை எடுத்து விளக்கி விளக்கி சொல்லியிருக்கார், நிறைய தடவை சொல்லியிருக்கார். நான் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர்கிட்ட அங்கங்கெல்லாம் கேட்டிருக்கேன். குரு வேற தெள்ள தெளிவாக எடுத்து விளக்கி சொன்னார். பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி வெம்மாய காட்டினில் அலைந்தேன். யார் சொன்னதையும் கேட்காம பழையபடி இந்த சம்சாரத்திலேயே உழன்றேன். அந்தோ விதிவசமே. இத்தனை பெரிய வாய்ப்பெல்லாம் அமைந்திருந்தும் நான் இப்படி இருந்தேன்னு சொல்லிக்கிறார் ஒரு இடத்துல. அது மாதிரி இங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே
அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.